கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கம்பு இதெல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதில் 4 லவங்கம், ஒரு சின்ன பீஸு பட்டை, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கலாம். சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவனது, ஒரு 4-5 பல்லு பூண்டு இது சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது ரிச் ப்ரோட்டீன். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம நல்லா நெய் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வடை கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு வெள்ளை கலர் ஈர துணி எடுத்துக்கிறேன். இப்போது மாவை உருண்டி ஆக்கிட்டு இதை நல்லா மெலிசாக, எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிட்டு நீங்கள் ரொட்டி போல் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வடை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் ஆயில் கண்ட்ரோல் இருக்கணுன்றதுனால ரொட்டி மாதிரி செஞ்சுக்கிறேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச் டிஃபனாக இருக்கும். டயட் இருக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கம்பு இருக்கிறதுனால நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. நம்ம தட்டினது துணியோடு எடுத்துட்டு ஒரு தோசை டவாவில் காய வச்சுட்டு இதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு அசாமல் துணி எடுத்தால் வந்துடும், உடையாமல் மெலிசாக வந்துடும். இப்போ இதை சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்ப்ரே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வேக வைக்கும் போது நல்லா வேகும், அதுக்காக மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி மூடி எடுத்தோடனே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அப்போ கொஞ்சம் வெந்திருக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சிம் பண்ணி வெந்ததுனால நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவும் கொஞ்சம் நேரம் சிம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு வந்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். சிம்மில் வைக்கிறது எதுக்காகனா நல்லா உள்ளவும் வேகணுன்றதுக்காக. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி ரோஸ்ட் எடுத்துக்கிறோம், எடுத்துடலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.